கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆஸ்லின் குக் என்ற மாணவி குமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் செயல்பட்டு வரும் பெத்லஹேம் என்ற தனியார் நர்சிங் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் செல்போன் கொண்டு வரக்கூடாது என்ற கட்டுப்பாடு உள்ளதாக கூறப்படுகிறது. இதனை மீறி ஆஸ்லின் குக் கல்லூரிக்கு செல்போன் கொண்டு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை கல்லூரி முதல்வர் ஷீஜா அனைத்து மாணவர்கள் மத்தியில் வைத்து கண்டித்ததோடு சரமாரியாக அதட்டி டார்ச்சர் செய்துள்ளார். மாணவி நேற்றைய தினம் கல்லூரியில் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது கல்லூரியின் 3வது மாடிக்கு சென்ற மாணவி ஆஸ்லின் குக் மாடியில் இருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதில் மாணவியின் கை, கால் மற்றும் உடலின் பல பாகங்கள் முறிவு ஏற்பட்டு உயிருக்கு போராடியபடி கிடந்துள்ளார். இதனை கண்ட கல்லூரி நிர்வாகத்தினர் மாணவியை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சுதந்திர தின விழா அலங்காரம் சாய்ந்த போது தவறி விழுந்ததாக கூறி முதலுதவி சிகிச்சை பெற்றதோடு மாணவியின் பெற்றோருக்கும் இதே காரணத்தை தகவலாக கூறி வர சொல்லி உள்ளனர். தொடர்ந்து மாணவியின் பெற்றோர் மருத்துவமனைக்கு வந்து மாணவிக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது பல இடங்களில் முறிவு ஏற்பட்டு இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து மாணவியை மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள தனியார் எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக மாணவியை திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கல்லூரி முதல்வர் ஸ்ரீஜா மற்றும் கல்லூரி நிர்வாகம் இணைந்து மாணவியை தற்கொலைக்கு தூண்டி அவர் கீழே குதிக்க செய்துவிட்டு அதனை மறைக்க நாடகமாடி தங்களை ஏமாற்றியதாக மாணவியின் பெற்றோர் குற்றம் சாட்டிய நிலையில் இது சம்பந்தமாக கருங்கல் காவல் நிலையத்தில் கல்லூரி முதல்வர் மற்றும் நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கேட்டு புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு கல்லூரி முதல்வர் புதுக்கடை பகுதியை சேர்ந்த ஸ்ரீஜா மற்றும் கல்லூரி நிர்வாகத்தினர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.